கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் பயன்படுத்துகிறார்கள். விரத நாள் என்று, நோன்பு நாள் என்றும், உபவாச நாள் என்றும், இந்த 40 நாளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் என்ன செய்கிறார்கள்? அதை அனுசரிக்கிறார்கள். இங்கே வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா புத்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே உகந்த உபவாசம் எதுவும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சம் மாணவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம சொந்தக்காரர்களையோ நம்ம குடும்பத்திலேயோ அக்கம் பக்கத்திலேயோ பசியாக இருக்கிறவர்களை கண்டால் நீங்கள் ஆகாரம் கொடுங்கள். வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் வஸ்திரம் கொடுங்கள். நாம் 40 நாள் உபவாசம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த 40 நாளை உண்மையாக இருக்கிறோமா? தேவனுக்கு உகந்த உபவாசம் எது? மல்லிப்பூ வைக்காமல் இருக்கிறதும் கறி சாப்பிடாமல் இருக்கிறதா? இல்லை. தேவனுக்கு உகந்த உபவாசம் எதுன்னா, பசி உள்ளவனுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, அந்நியனை சேர்த்துக்கொள், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடு. இதுவே எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த வேத வசனத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களை, தேவ சித்தத்தை முழுவதுமாக அறிந்து அதை செயல்படுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.